மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லே எனக்கு அச்சுறுத்தல், மரண அச்சுறுத்தல் வந்தது. அடுத்தது நீதான் அண்டு சிங்களத்தில் கூறினாங்கள் அனைத்தைக்கு ஒயாத்தமாயன். மோசமான, அதாவது மஹிந்த ராஜபக்ச கொலை முயற்சி, கோட்டாபய ராஜபக்ச கொலை முயற்சி, சரத் பொன்சேகா கொலை முயற்சி, கதிர்காமர் கொலை, பாகிஸ்தான் அம்பாசடர் கொலை முயற்சி, 5 மாணவர் உட்பட 11 இளைஞர்கள் நடத்தல், கர்நாடகோட இந்த வழக்கு எல்லாம் வந்தது. ஆனால் கௌரி இதுக்குமே அஞ்சவில்லை, இதுக்கும் அஞ்சவில்லை. ஒன்றை மறந்து விட்டீர்கள் அல்லவா, என்று சாணி அபேசேகர் உயிரோடு இருப்பதற்கும் அவர் தானே காரணம். 58ஆம் ஆண்டு கலவரத்தில், 77ஆம் ஆண்டு கலவரத்தில், 81ஆம் ஆண்டு கலவரத்தில், 83ஆம் ஆண்டு கலவரத்தில் 4 கலவரத்திலே சிக்கிக் கொண்டவர். 6 வயதா இருக்கும் பொழுது முதலாவது கலவரம். மகேஸ்வரனுக்கு கூறினேன், நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், இப்படி எப்படியோ நடக்கின்றது என்று. மகேஸ்வரன் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொன்னார். ஆனா அவருக்கு நடந்தது 667 குற்றச்சாட்டுகள், 14 பேருக்கும் 667 குற்றச்சாட்டுகள். அந்த வழக்குல கருணாவுடன் நீதிமன்றத்துக்கு வரவில்லை. கருணாவுடை 75 சட்டத்தரணிகள் ஆஜரானார்கள். கருணாவுடைக்கும் மற்ற 13 எதிரிகள். ஜெனீவாவுக்காக ஈழத்தமிழர்களுக்கு திட்ட வரைவதற்காக சென்ற தமிழரசு கட்சியின் முக்கிய பிரமுகரின் எடுபடியும் அதில் ஆஜரான. உலக தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறப்பு. சைபர் செக்யூரிட்டி துறையில் உங்கள் தொழில் எதிர்காலத்தை கட்டியெழுப்பும் வாய்ப்பு இப்போது யாழ்ப்பாணத்தில் ஸ்ரீநாதன் ஜெனிகல். உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர் வேறு யாருமல்ல, கொழும்பில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசா அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். சட்டத்துறை பயணம் தொடர்பில் கடந்த காலங்களில் உங்களுடன் இடம்பெறுகிற நேர்காணல் எல்லாம் கடுமையான வாத பிரதிவாதங்கள் அல்லது கடுமையான ஆக்ரோஷமான நிலையில்தான் அந்த செவ்வி முடிந்திருக்கின்றது. ஆனால் முற்றிலுமாக வேறுபட்ட ஒரு செவ்வியாக இன்றைய செவ்வி அமையும் என்று நான் ஆரம்பத்தில் எதிர்பார்க்கிறேன். உங்களுடைய துணைவியாரை 23ஆம் தேதி இந்த மாதத்தில் இழந்திருந்தீர்கள். அது 5 ஆண்டுகளை கடந்திருக்கின்றது. அது ஒரு, உங்களை பொறுத்தவரையில் அவரோடு இணைந்து வாழ்ந்த வாழ்க்கை என்பதை கடந்து அவரை பிரிந்து வாழ்ந்த வாழ்க்கை என்பது அரிதிலும் அரிதாக இருக்கின்றது. அந்த 5 ஆண்டுகளை நீங்கள் கடந்திருக்கின்றீர்கள். சட்டத்துறையை பொறுத்தவரையில் உங்களுடைய துணைவியாரை தவிர்த்து கொண்டு தமிழ் அரசியல் கைதிகள் விவகாரத்தையோ அல்லது தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் தென்னிலங்கை நீதிமன்றங்களில் அதிர்வலைகளை ஏற்படுத்திய விடயங்களையோ பார்க்க முடியாது. ஆனால் தமிழ் மக்கள் மறக்கவில்லை. ஆனால் தமிழ் மக்களின் தலைவர்கள் என்று கூறக்கூடிய பலர் அதனை மறந்து விட்டார். இவ்வாறெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணி, பயங்கரவாத தடை சட்ட வழக்குகளை கையாண்டவர், ஒரு பெரும் வழக்குகளுக்கான பல கோப்புகளை தயார் செய்தவருடைய கணவராக இருக்கக்கூடியவர், உங்களுடைய மனைவியை இழந்த அந்த 5 ஆண்டுகள் அல்லது அவரில்லாத இந்த நினைவுகள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கு? என்னுடைய நிலை, எனது துணைவியை பிரிந்த பிறகு என்னுடைய நிலைப்பாடு யாருக்கும் வந்துடக்கூடாது என்பதுதான் என்னுடைய முதலாவது நான் தெய்வத்திடம் வேண்டும் வேண்டுகோள். ஏனென்றால் கடந்த 2021ஆம் ஆண்டு 23ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் இந்த நேற்றைய தினத்தோடு 5 வருடங்கள் கடந்து விட்டன. ஆனால் விசேட அம்சம் என்னவென்றால், நாங்கள் இருவரும் சட்டத்துறையில இருந்து ஒரே காலையிலே ஒன்றாக சென்று ஒரே இடத்துல இருந்து, அதே போன்று மீண்டும் வந்து ஒரே இடத்தில் இருந்து, அதாவது எந்த விதமான பிரிவுமின்றி, ஒரு கருத்து முரண்பாடுமின்றி எங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை ஒன்று இருந்தது. அதுதான் அவருடைய பெருந்தன்மை என்று கூற வேண்டும். ஏனென்றால் விசேடமாக நான் கூற வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த இவ்வளவு தரம் தொடர்ச்சியாக இருந்தாலும் கூட இருவருமாயிருந்து இந்த வழக்குகளை நாங்கள் வாதாடி வந்தோம். இந்த வழக்குகளை பொறுத்தவரைக்கு அந்த விடயத்தை கூறுவதற்கு முன்பு இந்த 5 வருட என்னுடைய வாழ்க்கை நிலைப்பாட்டை நான் கூற வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று கருதுகின்றேன்.
40 ஆண்டுகள் என்னோடு இருந்தவர் இறுதியாக 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் கிழமையே எனக்கு உடல் வலி ஏற்பட்டது. நான் வைத்தியரிடம் சென்று வைத்தியம் பார்த்தேன். ஆனால் அந்த காலகட்டத்திலே, கொரோனா காலகட்டத்திலே, நான் வீட்டிலே இருக்கும் வேளையிலே எந்த விதமான ஒரு கொரோனா தொற்றுக்கான எந்த விதமான அறிகுறியும் காணப்படவில்லை. நான் 9ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி வீட்டிலிருந்து இருக்கும் பொழுது எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அம்மா இப்பொழுது ரிஷாட் பதூதினுடைய துணைவிக்காக ஆஜராகி வெளியே வரும் பொழுது அவரால் நடக்க முடியவில்லை. அதன் பிறகு அவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். இருவரும் வைத்தியசாலைக்கு சென்று, நவலோகாவுக்கு சென்று அங்கே அவரை அன்றைய தினம், அன்று இரவு இருவரும் ஒரே அறையிலே வைத்திருந்தார்கள். அன்றோடு விசேட அம்சம் என்னவென்றால், அன்று எனது கையிலே ஒரு காயம், ஊசி போட்டதனால் ஒரு விபத்து மாதிரி ஏற்பட்டு ஒரே ரத்தம் சொல்லி அடங்காது, அவ்வளவு ரத்தம் சிந்தினேன். அன்றைய தினம் இருந்துவிட்டு அடுத்த நாள் அன்றைய தினம் ஈவினிங் மாலையே அவரை அழைத்து கொண்டு ஐசியூக்கு கொண்டு சென்று விட்டார்கள். இங்க விசேட அம்சம் என்னவென்றால், இருவருமாக 9ஆம் தேதியில இருந்து 23ஆம் தேதி வரைக்கும் அவர் ஐசியூல இருந்தபடியா எனக்கு தொடர்பு கொள்ள முடியவில்லை. ஆனால் என்னோட கதைத்த நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள் அனைவருமே கூறினார்கள், கௌரிக்கு பிரச்சனை இல்லை, அவருக்கு கொஞ்சம் அர்த்தம்தான், ஆனா பிரச்சனை இல்லை என்று. ஆனால் உண்மை நிலை என்னன்னு சொன்னால், இதையுமே புரிந்து கொள்றது அல்லது அறிந்து கொள்ற நிலையில நான் இருக்கவில்லை. ஒரு மயக்கத்திலே தான் வைத்திருந்தார். அந்த மயக்கத்திலே வைத்திருந்த பொழுது நான் எழும்புகிறேன், அவர்கள் தருகிற மருந்துகளை உட்கொள்கிறேன், திரும்பவும் தூங்குகிறேன். ஆனால் தொலைபேசி போன்ற சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அதனால இந்த விதமான ஒரு செயலுமற்றுத்தான் நான் அங்கு இருந்தேன். அப்பொழுது என்னை அழைத்து சொன்னார்கள், நான் இருக்கின்றேன். 9ஆம் தேதிக்கு பிறகு 17ஆம் தேதி அழைத்து சென்றார்கள். அழைத்து சென்று கௌரியை காட்டினார்கள் எனக்கு. அவர் கண்ணை துறக்கவில்லை. ஆனால் அதை புரிந்து கொள்ற நிலைமை கூட எனக்கு இருக்கிறது. நான் அவரை வணங்கிவிட்டு அன்றைய தினம் திரும்பவும் எனது அறைக்கு அழைத்து வந்தார்கள். 23ஆம் தேதி காலை, நான் நினைக்கிறேன் ஒரு 12 மணிக்கு இருக்கும், எனக்கு ஒரு அழைப்பு வந்தது, தொலைபேசி அழைப்பு. அந்த அழைப்பிலே அவர் இறந்து விட்டதாக எனக்கு அறிய தந்தார்கள். இங்கே விடயம் என்னவென்றால், அதன் பிறகு என்னை அழைத்து சென்றார்கள். அழைத்து சென்ற பொழுது அவரை பார்க்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது. அவர் காலமாகிவிட்டார். ஆனால் அதை வார்த்தைகளால் சொல்ல என்னால் முடியவில்லை. அந்த ஏதோ நடந்து விட்டது என்றது எனக்கு தெரிகின்றது, அந்த வேதனை புரிகின்றது. ஆனால் எதையுமே சாதாரணமான நடைமுறையிலே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். அதன் பிறகு 23ஆம் தேதியில இருந்த காலமானவர் 29ஆம் தேதி வரைக்கும் கௌரியை அவர்கள் மோச்சரியில வைத்திருந்தார். அது ஒரு பெரிய விடயம். ஆனால் நான் இங்கே வாட்டிலே இருக்கிறேன், அறையிலே இருக்கிறேன். அவர் மோச்சரியில், நான் அறையில். அது யாருக்கும் வர முடியாது. ஏனென்றால் நாங்கள் இருவரும் பிரிந்து, முக்கியமான விஷயம் என்னவென்றால், எங்களுடைய 40 வருட வாழ்க்கையில் எங்களுக்குள்ள கருத்து புறம்பாடு வந்ததே இல்லை. ஒன்றாகத்தான் இணைந்து செயல்பட்டோம். அவர் தன்னுடைய ஒவ்வொரு வழக்குகளையும்
தன்னுடைய சொந்த வழக்காகத்தான் கருதினார். அவரிடம் வந்துவிட்டால் அவர் அவர் தன்னுடைய வழக்காக, கொரோனா உச்சத்திலே இருக்கின்றது, எத்தனையோ வழக்குகள். ரிஷாட் பதூதீனா இருந்தார்னு அந்த வழக்கு வந்தது. அதுபோன்று ஹிஸ்புல்லாவோட வழக்கு வந்தது. அங்கே ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். சாதி மதம் குலத்துக்கு அப்பால் கண்ணிய தொழிலை கண்ணியமாக செய்தவர்கள் நான். அது முஸ்லிம் என்றோ தமிழ் என்றோ அல்லது சிங்களம் என்றோ மத ரீதியாகவோ இன ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ எதுக்குமே பார்த்தது கிடையாது. அது அவருடைய இது. அதுதான் என்னுடைய செயல்பாடு. நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த நிமிடங்களிலே திருமதி கௌரி சங்கரி தவராஜா, KV தவராஜா அவர்களுடைய பாரியார் என்று எல்லாம் பலரும் கூறிக்கொண்டிருந்தாலும் கூட அவர் இருக்கின்ற காலப்பகுதியிலே சட்டத்துறை சார்ந்து பல உதவிகளை நீங்கள் கூறியது போன்று பட்டியலிடலாம். அவர் தொடர்பான நினைவு புத்தகத்தில் இருக்கின்றது. அரசியல்வாதிகள் யார் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்தால் என்ன, பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் அழைத்தால் என்ன, அனைவரிடமிருந்தும் வருகின்ற முதலாவது அல்லது முதன்மையான ஒரு அழைப்பு என்று சொன்னால் அது கௌரியக்கா அல்லது கௌரியக்கா. ஞாபகம் இருக்கின்றதா? மாவை சேனாதிராஜா, அமரர் மாவை சேனாதிராஜா கூட பல முறை அவரை அணுகி இருக்கின்றார் பல வழக்குகளுக்காக. இப்படி இருக்கின்ற போது அவர் இறக்கின்றார். இறந்த பின்னர் அவர் பயணித்த அல்லது அவரால் செயற்படுத்தப்பட்ட சட்ட அலுவலகம், சட்ட உளவிய அலுவலகம் ஒரு செயலிழந்த நிலைக்கு செல்லுகின்றது. பல கோப்புகள் காணாமல் போகின்ற ஒரு சூழ்நிலையும் வருகின்றது. அதிலிருந்து எப்படி மீண்டு வந்தீர்கள்? அது ஒரு பெரிய சவால் மிக்க காலம். நீங்கள் அவரோடு பயணித்த காலத்திலே அவர் கோப்புகளை பார்ப்பார், வழக்குகளை தயார் செய்வார். இப்போது உங்களுக்கு இரண்டும் ஒன்றாக மாறி இருக்கின்றது. ஆனால் அவரை இழந்த துயரத்தோடு இருக்கின்ற உங்களுக்கு 60 கோப்புகள் கூட காணாமல் போனதாக அறிய கிடைத்தது. அதில் உண்மை இருக்கின்றதா அல்லது நான் கூறுவதில் பிழை இருக்கிறது? நிச்சயமாக என்ன விடயம் என்றால் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய நிலையிலே வேறொருவர் இருப்பாரா இருந்தால் அவர் இன்று இருந்து உங்களுக்கு நேர்காணல் கொடுக்கக்கூடிய நிலையில இருக்க மாட்டார். நிச்சயமா சொல்றேன், என் தாயின் மேல் ஆணையாக சொல்கிறேன். ஏனென்றால் அவ்வளவு துன்பத்தையும் துயரத்தையும் வேதனையும் கண்டவர். ஆனால் எந்த காரணம் கொண்டும் எல்லோரும் பார்த்தார்கள். எல்லோரும் அவர் இறந்து ஒரு கிழமை கூட ஆகவில்லை. எங்களுடைய காரியாலயத்தை கைப்பற்றுவதற்காக பல பேர் போட்டி போட்டார். எப்படி அவர் தான் இறந்து போயிட்டாரே, இது இந்த காரியாலயங்கள் இந்த ஆபீஸ் ரன் பண்ண முடியுமா? ஏனென்றால் நான் வந்து அவர் உதாரணமா சொல்ல போனார், ஒரு அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு திரைப்படத்தை எடுப்போமா இருந்தால் டைரக்டர் தான் அவருடைய இது அந்த விஷயம் தான் அவர் சொல்வார். நான் கதாநாயகனா நடித்திருந்து வைப்போம். என்னுடைய விடயம் வந்து அந்த குறிப்பிட்ட வழக்கை அவர் தயாரித்து வைத்த வழக்கை அதை கொண்டு வாதாடுவது மட்டும்தான். மற்ற கட்சிக்காரர்களோடையோ அல்லது வழக்காளிகளோடையோ யாரோட உறவாடுவது அல்ல உரையாடுவது அவசியம்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம். ஆனா அவர் அப்படியே இல்லை. ஆனால் எனக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது என்னவென்றால் 40 வருடமாக இவ்வளவு கஷ்டப்பட்டு, இவ்வளவு துன்பப்பட்டு, துயரப்பட்டு, வேதனைப்பட்டு, இவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் 4 என்னுடைய அனுபவத்திலே கூற வேண்டும். 58ஆம் ஆண்டு கலவரத்தில், 77ஆம் ஆண்டு கலவரத்திலும், 81ஆம் ஆண்டு கலவரத்திலும், 83ஆம் ஆண்டு கலவரத்திலும் 4 கலவரத்திலே சிக்கிக் கொண்டவர். 6 வயதா இருக்கும் பொழுது முதலாவது கலவரம், 2 கப்பலிலே சென்றான், 2 ட்ரெயினிலே செய்திருந்தான். ஆகவே அப்பொழுது துன்பப்பட்டு நாங்கள் அடி அத்திவாரம் ஒன்றும் இல்லை. சட்டத்துறைக்கும் எங்களுக்கும் எந்த விதமாக அத்திவாரமும் இல்லை. நான் முதலிலே ஒரு இசையாக வந்து விட வேண்டதுக்காக அந்த இன்டர்வியூக்கு போனேன். என்பது DIG சுந்தரலிங்கம் தான் அப்பொழுது யாழ்ப்பாணத்தில் இருந்தார். DIG அளந்து பார்த்தார்கள், 32 கலைத்து விட்டார்கள். ஆகவே அந்த மாதிரி அடிமட்டத்தில இருந்து ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து ஒரு சிறிய வர்த்தகரின் மகனாக பிறந்து, உதாரணமாக கூறுவோம், 83ஆவது குழப்பத்துக்கு பிறகு அந்த கலவரத்துக்கு பிறகு இங்கே வந்த 81ஆம் ஆண்டு கலவரத்திலே கதையை என்கிற பொருளாதாரத்தை எல்லாம் எரித்து விட்டார்கள். ரத்தினபுரியிலே வர்த்தக நிலையம் எல்லாம் எரிக்கப்பட்டது. ஆனால் ஒரு அதிர்ஷ்டம் என்னவென்றால் 83 கலவரத்திலே ரத்தினபுரியிலே இருந்திருந்தால் நாங்கள் உயிரோடு இருந்திருக்க முடியாது. அப்படி எவ்வளவோ இடைஞ்சலுக்கு மத்தியிலே எவ்வளவோ கஷ்டத்துக்கு மேல் 83 கலவரத்து முடிஞ்சு அப்பொழுது எனது சகோதரன் எனது பெற்றோர் கூறுகிறார்கள், ஊர்காத்துறையிலே தொழிலை புரியலாம் தானே என்று. அப்ப நான் அங்கு யாழ்ப்பாணம் சொல்றேன், ஊர்காத்துறைக்கு சென்றேன். அங்கு சென்று போட்டு அப்பொழுது
சிரேச சட்டத்தரணியாக இருக்க ஸ்ரீகாந்த் அவர்கள் எனக்கு மிகவும் உற்சாகமூட்டினார். அப்படி பிறந்து, ஆனால் கௌரி, என்னுடைய கௌரி தான் கூறினார், நாங்கள் கொழும்புக்கு போவோம் அப்பா என்று. கொழும்புக்கு ஒரு சூட்கேஸோடு தான் வந்தோம். ஒரே ஒரு சூட்கேஸ். 4 இடங்கள் 5 இடங்கள்ல தங்க, ஒரு நாள் 2 நாள் தங்க வைப்பார்கள், மறுநாள் இல்லை. ஆனா இன்று நான் இருப்பதற்கு என் தாய் தந்தை, முதலாவது தாய் தந்தை தாய் தந்தை இறைவனுக்கு எனக்கு வணக்கத்தை தெரிவித்தாலும், இன்று நான் இருப்பதற்கு காரணம் என்னுடைய கௌரி. கௌரி இல்லை என்றால் நான் இல்லை. ஆகவே அந்த கௌரியினுடைய 40 வருடமாக போராடி இந்த உலகத்துக்கு அடையாளத்துக்கு சாதாரண ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்தவன் நான். ரோயல் கல்லூரி படித்தவன் அல்ல, சாதாரண ஒரு பள்ளிக்கூடம், தமிழே இல்லை. ஆனால் கௌரியினால தான் தொழில் ரீதியாக ஜனாதிபதி சட்டத்தரணியாக அளவுக்கு வந்தேன். அது ஆண்டவனும் கௌரியும் கொடுத்த பிச்சை என்று கூறலாம். ஆகவே அந்த கௌரியினுடைய பேர், இவ்வளவு இறுக்கமான வாழ்க்கை வெளியே பார்த்து தெரியாது. ஆனால் சொல்ல வேண்டிய சொல்லத்தான் வேண்டும். ஆனால் எல்லோருக்கும் ஒரு பாடம். நான் ஓயல் செய்தேன், சாதாரண பரீட்சையில் 3 தடவும் ஃபெயில். ரத்னபுரியில வர்த்த அப்பாவுடன் செய்தேன், அட்வான்ஸோடு செய்தேன், 3 தடவும் ஃபெயில். தரப்படுத்தலால் பாதிக்கப்பட்டு அதன் பிறகு சட்டக்கல்லூரி கிடைத்தது. அங்கே 78ஆம் ஆண்டு கௌரியை சந்தித்தேன். அதிலிருந்து ஒரு படிப்படியா எங்களுக்கு எந்த விதமான எங்களுக்கு பின்னணி இல்லை. சட்டத்துறையில ஒரு பின்னணி இருக்காமல் முன்னுக்கு வர கடினம். அந்த 60 கோப்புகள் மாயமான பின்னர் உங்களுடைய அலுவலகம் இழுத்து மூடப்படுவதற்கான சூழ்ச்சிகள் இடம்பெற்ற போது, நீங்களும் நோய்வாய்ப்பட்டு வைத்தியசாலையும் வீடுமாக இருந்த போது, எப்படி அந்த ஒரு ஆபத்து அல்லது ஒரு இறுதி, அதாவது மரணப்படுக்கை என்றே கூறலாம், உங்களுக்கான அந்த மரணப்படுக்கையிலிருந்து எப்படி உயிர் பிழைத்தீர்கள்? எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும், கௌரி யாருக்காக வேண்டி அவரை பொறுத்தவரைக்கும் அதிகம் கூற தேவையில்லை. அவருக்கு சீனியராக இருந்தவர்கள் அவர்களை தந்தை ஸ்தானத்திலே தான் பதிப்பார். அவர்களுக்கு இப்பொழுது உதாரணமாக கூறுவோமே, அவர் ஒரு வழக்கொன்று உயர் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் நடைபெறுது என்று சொன்னால், அவருக்கு அந்த சீனியருக்கு, நான் பேரை குறிப்பிட விரும்பவில்லை, அந்த சீனியருக்காக கௌரி வந்து காலையிலேயே ஆரஞ்சு பழம், அப்படி இல்லாட்டி ஸ்ட்ராபெரி, ஏதாவது ஒன்றை செய்து கொண்டுதான் போவார். ஏனென்றால் அவருக்கு அது பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அவருக்கு இயலாம போகுது என்று அப்படியாக கணிக்கிறவர், அப்படியாக பார்க்கிறவர். ஆனால் என்ன நடந்தது என்று சொன்னால், இவர் இருக்கும் பொழுதே 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் மார்ச் மாதம் எங்களுடன் வேலை செய்த ஒரு இளம் சட்டத்தரணியர் பெண்மணியை, கண்டியிலிருந்து வந்த பெண்மணி, அந்த பெண்மணியை இவருடைய சீனியருடைய மகள் அந்த பெண்மணியை எங்களிடமிருந்து கலட்டி எங்களிடம் வந்து அப்புறப்படுத்தி அவர் தன்னுடைய ஜூனியராக அங்க நியமித்து விட்டார். ஆனால் அதே அந்த பெண்மணி, அந்த இளம் சட்டத்தரணி எங்களுக்கு கூறியது, நான் கண்டிக்கு போகிறோம், கண்டியில் என்னுடைய தந்தையாருக்கு சுகம் இல்லை, அவரை பார்க்க வேண்டும், அவரே நான் போகிறேன் என்று. அடுத்த நாள் பார்க்கும் பொழுது இங்கே வழக்கு அவரோட இருக்கிறார். ஆனால் கௌரியுடைய பெருந்தன்மை என்னவென்றால், எங்களை எல்லாரையும் அழைத்து கூறினார், எந்த காரணம் கொண்டும், நான் பேரை கூறவில்லை, எந்த காரணம் கொண்டும் இந்த விடயத்தை மட்டும் ஒருத்தருடன் பேச வேண்டாம், அமைதி காத்தார். வேறு ஒருவராக இருந்தால் பிரச்சனை வேற போயிருக்கு. ஆனால் அதற்கு பிறகு என்ன நடந்தது என்றால், அவர் ஏப்ரல் மாதம் இந்த அந்த ஜூனியரையும் கூட்டிக் கொண்டு சென்று அவருக்கு உணவெல்லாம் அளித்து அவருக்கு எல்லாம் விடை கொடுத்து அவரை அனுப்பினார். ஏப்ரல் மாதம், ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் அது கொரோனா காலம் துவங்கிவிட்டது. அதிலே கடும் வழக்குகள் என்றால் காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒருவருமே வெளியே பெறவில்லை. ஆனால் நாங்கள் செய்தோம். விசேஷம் என்னவென்றால், அவர் இறந்த பிறகு
ஒரு கிழமையிலே அந்த வழக்கு கோவைகள் 60 கோவைகள் இருந்தன. அந்த வழக்கு வழக்கு தாக்கல் செய்த வழக்குகள் எல்லாம் பிரபலியான வழக்குகள். கம்பெனி என்ன, வேஸ்ட் கம்பெனி என்ன, அப்படி பெரிய வழக்குகள். அவைகள் எல்லாம் அனைத்தையுமே அவர் இறந்த பிறகு எங்களுக்கு அறிவிக்காமல் அந்த ப்ராக்சியை மாற்றி அந்த பெண்மணியை இங்கிருந்து அழைத்து சென்ற அந்த ஜூனியர் கேர்ளை அந்த அந்த பெண்மணியை அதுக்கு ப்ராக்சி போட வைத்து அவ்வளவு வழக்கையும் எடுத்துக்கொண்டார். யாருக்கும் நடக்கக்கூடாது. எல்லோரும் பார்த்தார்கள். நான் அப்பொழுது ஒரு தொலைத்தொடர்பு எடுத்தேன். அவருடைய தந்தைக்கு எடுத்து கூறினேன், 87ஆம் ஆண்டு இந்த இந்த காரியாலயம் துறக்கும் பொழுது நீங்களும் திரு மகேந்திரன் அவர்களும் மோதிலால் அவர்களும் வந்துதான் இந்த காரியாலயத்தை கௌரிக்கு திறந்து கொடுத்தீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களுடைய மகள் இதே காரியாலயத்திலிருந்து எதையுமே சொல்லாமல் 60 வழக்கு கோவைகளை அவர் மாற்றி விட்டார், எங்களுக்கு சொல்லாமல். நான் கூறினேன், உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் நீங்கள் திறந்து தந்த இந்த காரியாலயத்தை உங்களிடமே நான் ஒப்படைக்கிறேன். அவர் எதுவுமே தெரியாத மாதிரி அந்த வெள்ள புள்ளையா, விச் கேர்ள், தட் கேர்ள், திஸ் கேர்ள் என்று அவருக்கு மகள் காகத்தை பார்த்து வெள்ளக்காகம் என்றாலும் அவர் ஓம் என்று சொல்வார். அப்படியான அது அவற்றை பிரச்சனை. ஆனால் அந்த 60 வழக்குகளும் எடுக்கப்பட்டது. இப்பொழுது வழக்கம் இல்லை. எல்லோரும் பார்த்தார்கள், காரியாலயம் மூடப்படும். எல்லோருக்கும் அதுதான் தேவைப்பட்டது. ஆனால் இரவு பகலாக அவ்வளவு அந்த கனிஷ்ட சட்டத்தரணிகளுக்கு இன்றைக்கும் அவர்கள் என்னோடு இருக்கிறார்கள். அவர்களை நான் ஒரு கனிஷ்ட சட்டத்தரணியாக பார்க்கவில்லை, என்னுடைய பிள்ளைகளாக, என்னுடைய குழந்தைகளாகத்தான் நான் பார்க்கிறேன். அவர்களுடைய கடும் உழைப்பும் என்னுடைய முயற்சியும் இறுதி வரைக்கும் இன்றைக்கு 5 வருடங்கள் இருந்த வழக்கிலும் காட்டி அதிகமாக இருக்கின்றன. அதாவது உங்களுடைய பாரியார் கௌரி சங்கரி அவர்கள் பலரசம் கொடுத்த அதே நபர்கள் உங்களுக்கு நஞ்சூட்டிய ஒரு சம்பவம் தான் இடம்பெற்றிருக்கிறது. யாருக்கும் நடக்கக்கூடாது என்றால் தமிழரசு யோசித்து பாருங்க. எங்களுக்கு ஆறுதல் கூறவே இல்லை. இல்ல, இப்போது மனித வாழ்க்கை அப்படித்தானே இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் அழுவாரோடு அழுவார், சிரிப்பாரோடு சிரிப்பார் என்ற அந்த பாடல் வரிகள் போன்றுதான் இருக்கின்றது. துன்பம் பெறுகின்ற போது அழுது விட்டு அந்த நேரத்தில் அவரை எப்படி இழுத்து விழுத்தலாம் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய மனிதாபிமானமாக இருக்கின்றது. ஆனால் நீங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டீர்கள். குறிப்பாக சொன்னீர்கள், உங்களுடைய பாரியார் கௌரி சங்கரி அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் முரண்பாடே வந்ததில்லை என்று. ஆனால் ஒரு முரண்பாடு வந்தது, நீங்கள் ஒழித்து விட்டீர்கள். அது எனக்கு தெரியும். நான் இப்போது கூறுகிறேன், உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 2020ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ தெரியாது, இருக்கும் என்று நம்புகிறேன். அதுக்கும் எனக்கு தெரியும். ஆனால் முரண்பாடு வந்தது. உங்களுடைய தொலைபேசி அழைப்பு பல இடங்களுக்கு சென்றது. அதில் ஒரு அழைப்பு கௌரி அக்காவிடமிருந்து எனக்கும் வந்தது. தமிழரசு, இனி நீங்கள் தவராச அண்ணனோடு சட்ட ரீதியாக கதையுங்கள் அல்லது சட்ட உதவி பற்றி கதையுங்கள். அரசியல் பற்றி அவரும் கதைக்க மாட்டார். இனி அவருக்கு இந்த வீட்டில் அந்த அந்த அரசியல் பற்றிய கதைகள் அவர் உரையாட மாட்டார், இனி கதைக்க மாட்டார். நான் இதனை சம்பந்தன் ஐயாவிடமும் மாவை அண்ணனிடமும் தொலைபேசி வாயிலாக தெரிவித்து விட்டேன். அது மட்டுமல்ல, இன்னும் பல விடயங்கள் இருக்கிறது. ஞாபகம் இருக்கிறதா அந்த முரண்பாடு? அதாவது அரசியல் ரீதியான ஒரு முரண்பாடு வீட்டுக்குள் ஒரு பெரும் கதகளம் ஆடியதை மறந்து விட்டீர்கள். நிச்சயமாக ஒரு கதை, அவருடைய வேதனையில் ஒரு நியாயம் இருக்கின்றது. நான் பார்த்தேன் என்னென்றால், இப்ப எங்களுடைய எல்லா விடயங்களையும் நாங்கள் சில அரசியல் ரீதியான விடயங்கள், என்னுடைய அரசியலுக்கு அவர் தலையிடவில்லை. அவருக்கு முழு ஆதரவையும் தந்தார் என்னுடைய போக்குக்கு. இந்த விடயத்தை தெளிவாக நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். தமிழரசு கட்சி தேர்தலிலே தேசிய பட்டியலுக்கான இடஒதுக்கீடுகள் அல்லது அதற்கான பெயர் பட்டியல் நிரப்புகின்ற போது உங்களுடைய பெயருக்காக மாவை சேனாதிராஜ் அவர்கள் யாழ்ப்பாணம் அழைத்திருந்தால் நீங்களும் சென்றிருந்தீர்கள். பட்டு வேட்டி பட்டு சட்டையோடு சென்று முதலாவதாக தேசிய பட்டியலுக்கு உங்களுடைய பெயர் பரிந்துரை செய்யப்பட்டது. அந்த பெயரை சுமந்திரன் வெட்டினார். அதில் சம்பந்தன் இரட்டை வேடம் போட்டார். அந்த விவகாரம் தான் பூதாகரமா அடுத்த நாள் பார்க்கின்ற போது உங்களுடைய பெயர் கீழிறக்கப்பட்டு செய்திகள் வருகின்ற போதுதான். ஆனால் முதலாவது நாள் கூறப்பட்டது KV தவராசா அவர்கள் தேசிய பட்டியலில் முதலாவது இடத்தில் தேசிய பட்டியலுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறார் என்று கூறப்பட்டது. பின்னர் இந்த விளையாட்டை உங்களுடைய சட்டத்துறை நண்பன், அரசியல் நண்பன் அல்ல, சுமந்திரன் அவர்கள் மிக கச்சிதமாக செய்திருந்தார். அதனால் தான் கௌரி அக்கா கோவப்பட்டார். ஞாபகம் இருக்கிறதா உங்களுக்கு? சுலபமாக கோவப்படுபவர் அல்ல. ஆனால் எனக்கு நடந்தது, அவர்
அதாவது தாங்கிக் கொள்ள முடியாத சூழ்நிலையிலே அதில் தான் இங்கே இருந்து அழைத்து என்னையும் அல்லவா கடிந்து கொண்டார். இனி நீங்கள் அரசியல் பேசக்கூடாது தவராசாண்டனுடன். அவருடைய கோபத்திலே ஒரு நியாயத்தன்மை இருக்கின்றது தானே, இல்லை என்று கூற முடியாதே. அது எனக்கு மட்டுமல்ல, அது தமிழரசு கட்சியை பற்றி நான் இப்பொழுது இல்ல அரசியல் இல்லை. இப்போது எங்களுக்கு இந்த இடத்தில் கௌரி அக்கா கோவப்பட்டார், அதுதான். உங்களோடு முரண்பட்டு கொண்டார். அந்த தேவையற்ற என்ன கட்சிகளை பற்றி எல்லாம் கதைப்பு, மிக முக்கியமான மனிதருடைய வாழ்க்கையை பற்றி பேசுகின்ற போது பயனற்ற கட்சிகளை பற்றி கதைப்பதை தவிர்த்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக அது 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 கதைக்கிற அளவுக்கு அது முக்கியத்துவமான விடயங்கள் அல்ல. இன்னும் பல விடயங்கள் நினைவுகள் இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் அவர் பேசுகின்ற போது குறிப்பிடுவார் அடிக்கடி. மற்றது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்க மன்னன் குறிப்பிடுகின்ற போதும் குறிப்பிடுவார். ரவிராஜ் இறந்த போது கௌரி அக்காவின் அந்த நினைவுகள் அல்லது அவருடைய உதவிகளை மறக்க முடியாது. எல்லோரும் ஒளிந்து விட்டார்கள், யாருமே வைத்தியசாலையில் இல்லை. துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டவுடன் யாருமே இல்லை, யாரையும் காண கிடைக்கவில்லை. உடனடியாக அந்த இடத்திலே நின்றது தவராச அண்ணனும் கௌரி அக்காவும் தான் என்று அடிக்கடி சிவாஜிலிங்க மன்னன் கூறுவார். நல்ல விடயம் வந்து ஞாபகப்படுத்துறதுக்கு நன்றி. நான் அப்பொழுது சென்று கொண்டிருக்கிறேன், இங்க நீர்குழம்பு நீதிமன்றத்திலே வாதாடுவதற்காக ஒரு வழக்குக்கு சென்று கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு 8-9 மணி இருக்கும். ஒரு கோல் வருகிறது தொலைபேசியிலே, அப்பா உடனே வாங்குவோம், அப்படி ரவிராஜுக்கு சுட்டுட்டாங்க, அவருக்கு நிலைமை மோசமா இருக்கு, நீங்க உடனே வாங்குவோம். உடனே நான் திரும்பி வந்தேன். நான் திரும்பி வந்து உடனடியாக அங்க போய் அது நீண்ட இது. அந்த நிலையிலே ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்னவென்றால், ரவிராஜை பொறுத்த வரையிலே அவருக்கு என்னென்ன இப்பொழுது வந்த வழக்கு அவருக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் விடுதலை அதிலேயும் மன்னன் சூழ்நிலை நான் தொடர்ந்து வழக்கை ஆடிக்கொண்டிருந்தேன். இப்போ மஜிஸ்ட்ரேட் கோர்ட்லே ஆனா இவருக்கு ஒரு துப்பாக்கி சூடுபட்டு இறந்தபடியினால் இவர் சைவ முறைப்படி இந்த கிரியைகளை செய்ய முடியாது என்றது நடைமுறையில விடயம். ஆனால் நானும் துணைவியாரும் சென்று இந்த நீதிபதியினுடைய பெயரை குறிப்பிட விரும்பவில்லை, அவரோட நேர கதைத்து அவர் பெர்மிஷன் கொடுத்தார், நீங்கள் சைவ முறைப்படி செய்யுங்கள் என்று. அதையும் கொண்டு வந்து நான் அன்று இரவு நான் நினைக்கிறேன் ஒரு 11 மணி இருக்கும். 11 மணிக்கு நாங்கள் அடுத்த நாள் காலமே இந்த யாழ்ப்பாணத்தை கொண்டு செல்வதற்காக முழு ஆயத்தங்களையும் செய்து சகலருக்கும் அறிவித்து எல்லாருக்கும் அறிவித்து நாங்கள் இருவருமாக அறிவித்து தான் அந்த எல்லோரும் வந்து ரேமன் பாலருக்கு வந்தார்கள். வந்து அன்று தான் முடித்து அதை எல்லோருமா வந்து பாரம் கொடுக்கப்பட்டது. ஆனால் என்ன விடயம் என்று சொன்னால், அப்பொழுதுதான் சிவாஜிலிங்கமும் மகேஸ்வரனும் சிவாஜிலிங்கம் நானும் தான் அவரை கொண்டு செல்லும் பொழுது அவர் அந்த இறந்தபடியினால் அதை மரண பரிசோதனை செய்ய கொண்டு சென்றார்கள். அப்பொழுது நான் கூறினேன், மகேஸ்வரனுக்கு கூறினேன், நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், இப்படி நடக்கின்றது என்று. மகேஸ்வரன் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொன்னார். ஆனா அவருக்கு நடந்தது வடி வைக்கப்பட்டது. இப்போ சிவாஜிலிங்கம் இருந்தார், சிவாஜிலிங்கமும் மகேஸ்வரனும் நானும் தான் அங்கு இருந்தது. அங்கு மற்றவர்கள் வந்ததும் போனதும் தான் அது ஒரு விஷயம். ஆனால் அந்த வழக்கு செய்யும் பொழுது இங்கே மஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல எனக்கு மரண அச்சுறுத்தல் வந்தது. அடுத்தது நீதான் என்று சிங்களத்துல கூறினார்கள், அனைத்தைக்கு ஒயாத்தமாய் என்று. தொலைபேசி அழைப்புகள் வந்ததல்லவா எத்தனையோ. அது மட்டுமல்ல, ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்னவென்றால், இந்த வழக்குகள் அனைத்தும் எங்களுடைய கௌரி இதுல சகல வழக்குகளும் குறிப்பிட்டிருக்கிறோம். இந்த வழக்குகள் எல்லாம் மோசமான, அதாவது மஹிந்த ராஜபக்ச கொலை முயற்சி, கோட்டாபய ராஜபக்ச கொலை முயற்சி, சரத் பொன்சேகா கொலை முயற்சி, கதிர் அஹ்மத் கொலை, பாகிஸ்தான் அம்பாசடர் கொலை முயற்சி. இந்த வழக்குகள் எல்லாம் எப்பொழுது வந்தது? யுத்தம் இறுதி கட்டத்திலே வந்தது. எத்தனை 11 மாணவர்கள் கடத்தல், 11 இளைஞர்கள், 5 மாணவர்கள் உட்பட 11 இளைஞர்கள் கடத்தல் கர்நாடகோட இந்த வழக்கு எல்லாம் வந்தது. ஆனால் கௌரி இதுக்குமே அஞ்சவில்லை, இதுக்கும் அஞ்சவில்லை. ஒன்றை மறந்து விட்டீர்கள் அல்லவா, என்று சாணி அபேசேகர் உயிரோடு இருப்பதற்கும் அவர் தானே காரணம். சாணி அபேசேகர் அவர் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் சாணி அபேசேகரவா இருந்தார். ஆனால் ஒரு விடயம் என்னவென்றால்,
அந்த ஷிராணி பண்டாரநாயக்கா வந்து அவருடைய கொழும்பு பல்கலைக்கழகத்திலே ஒரே வகுப்பை சேர்ந்தவர்கள். ஆனால் ஷிராணி பண்டாரநாயக்கனுடைய அவர் சீஃப் ஜஸ்டிஸா வந்த பிறகு அவருடைய காரியாலயத்துக்கு ஒரு நாளும் சென்றது கிடையாது. அவரே எழுதியிருக்கிறார். ஏனென்றால் ஷானியும் அது கூறியிருக்கிறார். ஷானியையும் நாங்கள் வந்து எந்த உதவியும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அவர்கள் கடமையை செய்கிறார், நாங்கள் எங்களை கடமை செய்கிறோம், அவ்வளவுதான். நீதிபதி தன் கடமையை செய்கிறார். ஆகவே இந்த சகல வழக்குகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னா 1-2 அல்ல, எத்தனை 700 போலீஸ் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு அல்லது அவர்களுக்கான முறையான பணி வழங்கவில்லை என்று அவர்களுக்காக ஆஜராகணும். இந்த ஒரு அதே மாதிரி அது மட்டுமல்ல, ஒரு வழிக்கு பார்க்க போனால் உங்களுக்கு தெரியும் நினைக்கின்றேன், ஒரு பல முக்கியமான வழக்குகள் கலதாரி பம்புலாஸ் வந்து அவரை கைது செய்த உடனே ஒரு கிழமையிலே சென்று உயர்நீதிமன்றத்திலே தாக்கல் செய்தார். அவருக்கும் தெரியாது, தானே கையெழுத்திட்டு தானே பெரிஷனராக சைன் பண்ணி தாக்கல் செய்தார். அவருடைய முழு முயற்சியும் வந்து, ஆனா இன்று ஒரு விசேஷம் என்னவென்றால், அவ்வளவு பேரும் 10-15 வருஷம் வாதாடி, வாழ்நாளிலே முழுக்க வாதாடி 15 ஒவ்வொரு வழக்கும் 10 வருஷம் 15 வருஷம் வாதாடி, அது முக்கியமான வழக்குகள் வந்து கனகரட்னம் எம்பியினுடைய மகன் ஆதித்யனுடைய வழக்கு 3 வழக்கம் வாதாடி அவர் இப்பொழுது சுவிட்சர்லாந்து நாட்டிலே அந்த திருமணம் முடிச்சு அங்கே வாழ்கிறார். அதே போல எத்தனையோ சசிகரன், வளர்மதி அவர்களும் சுவிஸில் இருக்கிறார்கள், உலகம் முழுக்க இருக்கிறார்கள். ஆனால் என்ன விடயம் என்று சொன்னால், இந்த உயிர் அச்சுறுத்தல், ஆனால் எனக்கு மேஜிஸ்ட்ரேட் கூறினார், நான் அவருக்கு கூறினபடி ஒரு அச்சுறுத்தல் இருக்கின்ற, இந்த அச்சுறுத்தலை மட்டும் வெளியே கூறிவிட வேணாம். அந்த அச்சுறுத்தலை கூறினால் நீங்கள் தொடர்ந்து வழக்கு செய்ய முடியாது, நீங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு விடுவீர்கள். உங்களுக்கு கருணாவுடைய வழக்கு தெரியும் தானே? கருணாவுடைய வந்து 75 சட்டத்தரணிகள் ஆஜரானார்கள். கருணாவுடைக்கும் மற்ற 13 எதிரிகள். ஜெனீவாவுக்காக ஈழத்தமிழர்களுக்கு திட்ட வரைவதற்காக சென்ற தமிழரசு கட்சியின் முக்கிய பிரமுகரின் எடுபடியும் அதில் ஆஜரானார். அது இல்ல விசேடமாம்சம், அது தெளிவாக கூற வேண்டும், பேரை கூற தேவையில்லை. 14 பேர் எதிரியாக மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இந்த ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்யும் பொழுது சட்டமாதிபரே வந்து கடற்படைக்கு ஆஜரானார். அதன் பிறகு நாங்கள் எத்தனையோ வாதாட்டத்துக்கு பிறகு அந்த சட்டமாதிபர் வழக்கு தாக்கல் செய்தார். 667 குற்றச்சாட்டுகள், 14 பேருக்கும் 667 குற்றச்சாட்டுகள் வழக்கு தாக்கல் செய்தார். அந்த வழக்குல கருணாவுடன் நீதிமன்றத்துக்கு வரவில்லை. 3 முறை வழக்கு அழைக்கப்பட்டது. 5 ஜனாதிபதி சட்டத்தரணிகள் ஆஜரானார். இங்கே நானும் எனது துணைவியாரும் தர்மஜான்ற எனது கனிஷ்ட சட்டத்தரணியும் தான் இங்கே ஆஜராகணும். அனைவருமே பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர், எங்கள் 3 பேரையும் தவிர. ஆனால் அது விசேட அம்சம் என்னவென்று சொன்னால், இதுதான் நமக்கு எதிரி வெளியே இல்லை என்றதுக்கு நான் நெடுக சொல்லுவேன். எங்களுக்கு நாங்க தான் எதிரிகள், எங்களுடைய உள்ளுக்குத்தான் எதிரிகள் இருக்கிறார். அங்கே வாதாடி கொண்டிருக்கும் பொழுது அங்கே மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலே ஒரு ரிட் மனுவை தாக்கல் செய்து ஒரு தமிழ் சட்டத்தரணி, நான் பேரை கூறுகிறவர், அவர் 2014ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே தமிழ் மக்களின் சார்பாக ஜெனீவாவுக்கு சென்று திட்டவரை வரைவதற்காக அழைத்து செல்லப்பட்டவர், இப்போது இருக்கக்கூடிய அழைத்து செல்லப்பட்டவர்களுடைய அந்த விடயத்தை விடுவோம். ஆனால் அவருக்கே தெரியாது இதை பற்றி. ஆனா அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவர் செய்தார். அந்த சட்டத்தரணி அங்கே வழக்கு நிறுத்தப்பட்டது. அடுத்த முறை சட்டமாதிபர் வந்து கூறுகிறார், மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே வழக்கை நிறுத்தும்படி எங்களுக்கு சட்டமாதிபருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். ஆகவே இன்றும், ஆனா இந்த விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த 11 5 மாணவர் உட்பட மிச்சமாக 6 பேரும் மொத்தமாக 11 பேரும் வந்து அவைக்கு அன்றாவது தாங்கள தெரியாது. ஆனா இன்றைக்கும் இப்பொழுதும் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கின்றது.
ஆனால் எப்படியான ஆபத்தான வேற வேற ஒருவர் என்று சொன்னால் இந்த வழக்குக்கு போக மாட்டாங்க, போக முடியாது. இப்போது 5 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. அவருடைய நினைவுகளை நீங்கள் எப்படி பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? அவருடைய நினைவுகள் எப்படி உங்களால் இந்த 5 ஆண்டுகள் கடந்திருக்கின்றது? இப்போதும் நீங்கள் நினைவுகளோடு தான் வாழ்வதாக கூறினீர்கள். ஒவ்வொரு வருடங்களும் வருகிறது, ஒவ்வொரு வருடங்களும் கடக்கிறது. எப்படி இருக்கிறது அந்த நாட்கள்? ஒரு விடயத்தை நான் கூற வேண்டும் என்னவென்றால், இப்பொழுது நான் காரியாலயத்தில் இருந்தாலும் சரி, வீட்டிலே இருந்தாலும் சரி, அவருடைய புகைப்படங்கள், பெரிய படங்கள் வைத்திருக்கின்றேன். அவர் மனதிலே இருக்கின்றார். படம் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, மனதிலே இருக்கின்றார். ஆனால் அவர் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதும் எனக்கு தெரியும். ஆனால் ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், எங்களுக்குள்ள ஒரு ஆண்டவன் அதிகமாக பேச முடியவில்லை. ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்னவென்றால், இன்று அந்த நினைவுகள் நான் வழக்கம் முடியும் கட்சிக்காரர் வந்து சென்ற பிறகு அவருடைய படத்தை பார்ப்பேன். நேரே முன்னுக்கு இருக்கின்றது, இங்கேயும் முன்னுக்கு இருக்கின்றது, நெஞ்சிலேயும் இருக்கின்றது. ஆகவே இந்த அது என்னடா 40 வருடம் அவர் இவ்வளவு சிரமப்பட்டு, இவ்வளவு கஷ்டப்பட்டு, சாதாரண குடும்பத்தில் பிறந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு எல்லாம் செய்தவர், அந்த பேர் பழுதா போக கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் நான் திசை மாறாம பயணித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லது நான் எதற்காக பயணிக்க வேண்டும்? யாருக்காக? எதற்காக? ஒன்றும் அவசியம் இல்லை எனக்கு. வேற ஒருவராக இருந்தால் திசை மாறி இருக்கும். திசை மாறிய பறவைதான். அவர் உயிரோடு இருப்பாரோ தெரியாது. ஆனால் அந்த 40 வருஷங்கள் இன்றும் நான் ஒவ்வொரு முறையும் அவருடைய அறக்கட்டளை ஆரம்பித்திருக்கிறோம். கௌரசங்கரி தவராச அறக்கட்டளை. அந்த அறக்கட்டளை மூலம் செய்யக்கூடிய அனைத்து, நான் செய்வதை சொல்லக்கூடாது, ஆனால் செய்யக்கூடிய அனைத்தையும் அவருடைய தினங்கள் வரும்போது மட்டுமல்ல, பல பேருக்கு செய்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னால செய்யக்கூடிய அனைத்தையும் என்ன நான் எதையும் கொண்டு போக போறதில்லை. செய்யக்கூடிய அனைத்தையும் நான் அவருடைய நினைவாக நான் செய்துவிட்டு போவதுதான் என்னுடைய கடமை. வேற ஒன்றும் இல்லை. இன்று அதாவது ஆண்டவன் இருக்கிறான்றது ஒரே ஒரு சாட்சி என்ன தெரியுமோ? எல்லாமே உங்களுக்கு கண்டுபிடிச்சாச்சு விஞ்ஞானத்துல. ஆனா ஒருத்தர் இறக்குறனால கண்டுபிடிக்கவில்லை. அங்கேதான் ஆண்டவன் இருக்கிறான், அங்கேதான் ஒரு சக்தி இருக்கிறது. இல்லைன்னு சொல்ல முடியும்? இல்லாமல் பிறக்கிறனாலே கூட முன்னுக்கு பிறக்கலாம். ஆனா இறக்கிற தினம் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் இறக்கிற தினம் தெரிந்தால் உலகம் இல்லை. ஆகவே நாம இருக்கின்றனைக்கும் ஏதாவது செய்ய வேண்டும், செய்கிறவனுக்கு செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய முழு இதுகம். அதற்காக நான் 5 வருடங்களாக இப்ப தொடர்ந்து நேற்றைய தினமும் யாழ்ப்பாணத்துக்கு சென்று பண்ணை பாலம் 70 வருஷங்களாக ஒரு வெளிச்சம் இல்லை. பாணர் பாலம், அது சேடமான பாலம் ஒன்று. அதற்காக வெள்ளிக்கிழமை சென்று 23ஆம் தேதி அவருடைய கடமையை முடித்துவிட்டு நான் திரும்பி வைத்து விட்டேன். ஊரிலிருந்து வேலை வரைக்கும் அமைந்துள்ள வானர் காம்போடியிலே மின்விளக்கு கொடுப்பதற்காக இவ்வாறான விதிவிலக்கு காலத்தின் கட்டாயம் மட்டுமன்றி ஒரு அவசரமான செயல்பாடாகும். இந்த செயல்பாட்டை செய்வதற்காக கௌசங்கரி தவராசா ஞாபக அறக்கட்டளை ஆகிய 5 வருட நினைவு அதே வேளையிலே இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய சமூகத்திற்கும் வேலனை புதிய சபைக்கும் அதே போல நான் நன்றி சமூகத்தின் அமைப்பாளர்களாக செயற்பாட்டாளர்களாக இருக்கும் கருணாகரன் நாவலன், கருணாகரன் குணாலன் மற்றும் விருதாளர் விளம்பரையர் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த செயல்பாடு ஒரு முன் உதாரணமாக, அது மட்டுமின்றி செயல்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. மிகுதியும் நிச்சயமாக போடப்பட வேண்டும். அதற்கும் இயன்றளவு கௌரசங்கரி அறக்கட்டளை மூலம் நாங்கள் செயல்படுவோம் என்பதை நான் மிக உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்று காலத்தின் கட்டாயம் அவசியமான விடயம்.
போக்குவரத்துக்கு இடங்கள் இருக்கின்றது. அதே போன்று மின்விளக்கு இல்லாத காரணத்தினால் பல விபத்துகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகி கொண்டிருக்கின்றது. ஆகவே இதை தவிர்க்கப்பட வேண்டும் என்ற காரணத்தினால் அடிப்படையிலே இந்த செயல்பாட்டை செய்வதற்காக நாங்கள் தீர்மானித்து இந்த செயல்பாட்டில் இறங்கியுள்ளோம். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல மட்டக்களப்பு, அதாவது சகல இடங்களையும் அதே போன்று அவருடைய யாரும் இதிலையும் நான் சொல்றேன், இவராயிருந்த பகிரங்கமா நான் கூறுகிறேன், உங்களுக்கு துன்பமாயிருந்தால் உங்களுக்கு தேவைப்பட இருக்கும் என்றால் நிச்சயமாக இந்த அறக்கட்டளை மூலம் நான் செய்வேன், செய்து கொண்டிருக்கிறேன், பல பேருக்கு செய்து கொண்டிருக்கிறேன். எத்தனையோ இளைஞர்களுக்கு, எத்தனையோ 2 கிட்னியும் போன இளைஞர் ஒருத்தன், அப்படி எத்தனையோ இது அது செய்யக்கூடிய அனைத்தையும் செய்வதுதான் அவருக்கு நான் செய்ய வேண்டிய கடப்பாடு. அது என்றபடியா அதை தொடர்ந்து செய்து கொண்டு போக வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவாவை தவிர எதையும் சேர்க்க வேண்டும் என்றோ இதை கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனா அவர் இருக்கின்றனைக்கும் 4 பேருக்கு 4 நல்லது செய்துட்டு போக வேண்டும். கௌரி சங்கரியுடைய பேரால இது நடக்க வேண்டும் என்றதுதான் என்னுடைய ஆர்வம், என்னுடைய அபாவம் தான். ஒவ்வொரு நிமிஷங்களும் நான் நினைக்காத நாள் இல்லை, நினைக்காத நேரமும் இல்லை. நீங்கள் மட்டுமல்ல, குறிப்பாக உங்களோடு கதைக்கின்ற நிமிடங்களில் நாங்கள் கூட பல முறை அவரை மிஸ் பண்ணியிருக்கிறோம். குறிப்பாக அவர் இல்லாத நிமிடங்களை உணர்ந்திருக்கிறோம். சட்ட போராட்டங்கள் பல வருகின்ற போது சட்ட ரீதியாக பல ஆலோசனைகளை எல்லோருக்கும் வழங்கக்கூடியவர். குறிப்பாக தமிழ் இனத்தில் என்ன விடயங்களில் சந்தேகம் இருக்கிறதோ அந்த விடயங்களை துல்லியமாகவும் சட்ட சரத்துக்களோடும் அரசியல் யாப்பு தொடர்பான விடயங்களை அந்த யாப்பு வியாக்கியானங்களோடும் துல்லியமாக கூறக்கூடிய ஒருவரை நாங்கள் இன்று இழந்திருக்கின்றோம். ஆனாலும் கூட அவருடைய அந்த சுவாசம் அல்லது அவருடைய ஆத்மா இன்று வரைக்கும் உங்களோடு பயணிக்கிறது என்பதை நம்மால் உணரக்கூடியதாக இருக்கிறது என்று கூறி, மிகவும் ஒரு நெருடலான செவ்வியாக இருந்தது. அரசியல் பேசக்கூடாது, நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அழுதுவிடக்கூடாது, உங்களுடைய கம்பீரம் குறையக்கூடாது என்பதில் நான் தொடக்கம் இருந்து முடியும் வரையும் கவனமாக இருந்தேன். நீங்களும் பல இடங்களில் அதனை சகித்துக் கொண்டீர்கள். இருந்தாலும் கூட உங்களுடைய பயணமும் உங்களுடைய வாழ்க்கையும் சிறக்க வேண்டும், அவர் என்றும் உங்களோடு கூட இருப்பார் என்கின்ற அந்த உயர்வான நம்பிக்கையோடு மிகவும் கனத்த இதயத்தோடு ஊடறுப்பு நிகழ்ச்சியில் பங்கு பெற்றி பல விடயங்களை முதன்முறையாக அரசியல் கலப்படம் இல்லாத ஒரு நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கிறோம் இருவரும் என்கின்ற நம்பிக்கையோடு ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் சிறப்பு நன்றிகளை கோரி மகிழ்ச்சியோடு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். உங்களுக்கும் புலத்திலும் நிலத்திலும் வாழவின் உறவுகளுக்கும் அனைவருக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். சைபர் செக்யூரிட்டி துறையில் உங்கள் தொழில் எதிர்காலத்தை கட்டியெழுப்பும் வாய்ப்பு இப்போது யாழ்ப்பாணத்தில் ஸ்ரீநாதன் ஜுடிகல்லை. இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.